அவன் நிஜமா அவன் பொண்டாட்டியா இருந்தா அவர்கிட்ட போய் உண்மையை கக்கு கால்ல விழு ஆளை மீட்டுக்க. என் வேலை போயிருமேன்னு பயப்படுறேன். உன் வேலை மட்டும் போக கூடாது, என் வேலை போகணுமா? நான் மாட்டப்பா. அம்மா நீங்களாவது அவர்கிட்ட சொல்லுங்களேன். என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் செய்றேன். போதும் எனக்கு. என் வைஃப் பிரிஞ்ச எனக்கு இப்போ உங்க உதவி தேவை. அட பாவி சண்டண்டாளா, நான் இவளை தள்ளிட்டு வர்றதுக்கு முன்ன என்ன கஷ்டப்பட்டிருப்பேன், என்னையே ஓவர்டேக் பண்றியா? ஏண்டி இந்த ஊட்டி குளிர்ல மனைவிய பிரிஞ்ச இவன் உங்ககிட்ட உதவி கேக்குறான்னா என்ன உதவியா இருக்கும்? ஏண்டா என் அடிமடியிலே கை வைக்கிறியா? இரு உன் பொண்டாட்டி சொல்றேன். யோ உன் புத்தி உன்ன விட்டு போகுதா? இங்க வாங்க. என் முதலாளிக்கு ராவ் வேளையில பால் சாப்பிடுற பழக்கம் இருக்கு. அந்த பால்ல இந்த தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துருங்க. குடிச்சு விட்டு அந்த நல்லா தூங்கட்டும். அப்ப நான் உள்ள பூந்து என் பொண்டாட்டிய கூட்டிட்டு ஓடிடுறேன். இவ்வளவுதானா? அவ்வளவுதான். நான் என்னமோ எதாக்கும் நினைச்சேன். அப்படின்னா கொடுங்க, பாலை நானே குடுக்கறேன். ஓகே. யாரு ஒன்னு யார் தள்ளிட்டு வந்தா? வாட்ச்மேன். வாட்ச்மேன் தள்ளிட்டு வந்தானா? அவர் என் புருஷங்க. மங்கள சூத்திரம். பாலு கொடு. ஏன் குழந்தை நெடியில அதான் குடுத்துட்டே போ. போன அடிச்ச இதுதாண்டா நடந்தது. நிறைவேற்ற பூதம் புறப்பட்ட கதையா? நீங்க போன இடத்துக்கு உங்க முதலாளியும் வந்துட்டாரா? என்னடா பண்றது? டேய் அனுமந்து, நீ தான் எனக்கு ஒரு உதவி பண்ணும். என்ன செய்யணும்னு சொல்லு. காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுறேன். டேய் என் பொண்டாட்டி என் முதலாளி கிட்ட அசோகவனத்தை சீத மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்காடா. உண்மையை சொன்னா நான் மாட்டிக்குவேன். அதனால நீ நேரா போய் அவ கதுன்னு சொல்லி அவளை தள்ளிக்கிட்டு வந்துரு. டேய் என்னடா யோசிக்கிற? உன் பாசு கிட்ட போய் நானு பாத்தியா நேத்து கால்ல விழுந்து சத்தியம் பண்ண நீ காலை வாரி விடுறிய. உன் பாச நானு மதிப்பாரா? அவரா? யாராவது ஓங்கி பேசினா ஒதுங்கி போறவர் அவரு. அதுதான் அவரோட வீக்னஸ். தூள் கலப்புற எங்கடி வந்த? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உங்க அப்பா வர போன் போட்டு அந்த மாதிரி அழகிட்டு இருக்கா. சரி போறப்பட. யார் சார் நீங்க? நீங்க யாரு? ஒப்பேன். நான் தான் இங்க தங்கி இருக்கவன். திறந்த வீட்டுக்குள்ள எதோ நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டு என்னைய கேள்வி கேட்கறியா? நீ யாரு? உன் பேர் என்ன? என் பேரு அனுமந்து. அவளோட கசின் நானு. ஓஹோ, நீதான் அவளுடைய கசனா? அப்படியா? உட்காருங்க. உட்காரது இல்ல, நேரம். இந்த பொண்ணோட பேர் என்ன? அட பாவி ரகுராமன், பொண்டாட்டி பேர் என்னன்னு சொல்லாம அனுப்பிச்சேடா. மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். பேர் என்ன? ஏன்பா பேசாம இருக்க? இவ பேர் என்ன? அவ பேர் என்ன வருது உங்களுக்கு? என்ன, நாங்க ரெண்டு பேரும் கசின்ஸ். எப்படி வேணா கூப்பிட்டுக்குவோம். செல்ல குட்டின்னு கூப்பிடுவோம். செல்லமா. அப்படியாமா? இவங்க அப்பன் பேர் என்ன? இது என்னடா அம்பா போச்சு. அப்பான்னா அப்பாவா தான் இருக்க முடியும். இப்படி வச்சுக்கலாமே, அப்பா துறன்னு. அப்பா துறையா? பேரு ராமநாதன்ல சொன்னேன். ஆமா, இவளுக்கு எத்தனை அப்பா? அது எக்கச்சக்கங்க. பேரு எக்கச்சக்கம். இந்த ரேஷன் கார்டுல ஆபீஸ்ல இந்த மாதிரி கொடுத்துருவோம். ஆனா நாங்க செல்லமா கூப்பிடுறது அப்பா துறன்னு தான். எங்க வேலை செய்யறதா சொன்னேன். உன் பேர் என்ன? என்ன நீங்க பெரிய பேஜாரா போச்சு உங்ககிட்ட? நான் ஒரு பெரிய டீசன்ட் ஜென்டில்மேன். என் பேர் அனுமந்து. வீடு சாமி கம்பெனில அக்கௌண்டன்டா வேலை செய்யறேன். 1500 ரூபாய் சம்பளம். இது என் கசின் செல்லக்குட்டி. போதுமா? இல்ல இன்னும் ஏதாவது சொல்லணும் உங்ககிட்ட? இல்லப்பா, வீடி சாமி எனக்கு ரொம்ப வேண்டியவரு. அவர் ஊர்ல இருக்காரா வெளியூர் இருக்காரான்னு பாக்கணும்னு. அவர் நம்பர் கூட என்ன மறைஞ்சிட்டா? யாரவன்? உன் கசினா பிசினா? ஆமா, இவன் தான் உன் காதலனா? உன் பேரை கூட சரியா சொல்ல தெரியல இவனுக்கு. இவனை நம்பிதான் ஓடி வந்தியா? உன்கிட்ட விசாரிச்சு பிரயோஜனம் இல்லை. உன்னை பட்டத்துக்கு கூட்டிட்டு போய் உங்க அப்பா நீ நேர்ல வச்சுக்கிட்டு விசாரிக்கணும். இது எனக்கு நல்லா தெரியும். ஏஜ் பருவ கோளாறு. என்ன பண்ணுவேன்? சரி, இன்னைக்கு தனியா விடக்கூடாது. இன்னைக்கு கான்ஃபரன்ஸ் இருக்கு. வாய விடு. ஷட் அப். டேய் என்னடாச்சு? இந்த வம்பே நமக்கு வேணாம். உனக்கு இந்த போட்டு இருக்கிற ட்ரெஸ் பத்தலாம் கேளு. என்கிட்ட இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் கொடுத்துறேன்.
இது கூட வேணுமா? வேணாம். உன் பொண்டாட்டிய மட்டும் என்கிட்ட கேட்காது. என்னடா இப்படி சொல்ற? என்னடா போய் பார்த்தாக்கா கிட்ட அவர் ஒரு பார்வை பார்த்தாரு பாருடா, அப்படியே பயந்துட்டா. இன்டெரக்டா வேற பேசுறாரா? அப்படி என்ன சொன்னாரு? திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்சா மாறினாரா? கதவை தட்டிட்டு போக வேண்டியதுதானடா. அது காரணம்டா, எப்படிடா கதவை தட்டிட்டு போக முடியும்? அப்புறம் எப்படிடா அப்படி சொன்னாரு? தெரியல, சத்தம் கேட்குது. உட்காரு உட்காரு. டேய், என் பொண்டாட்டி எங்க தள்ளிட்டு போறாரா? வாட்ச்மேனை போய் கேட்கலாம் வா. அவங்க எங்க போறாங்க? எதுல போறாங்க? ஹோட்டல் புளி ஹில்ஸ்க்கு கான்பரன்ஸ்க்காக ஐயாவும் அம்மாவும் போறாங்க. என்னது, ஐயாவும் அம்மாவுமா? டேய் அனுமந்து, இவன் உறவே மாட்டான். அந்த அம்மாவோட ஐயா நாயா? கொஞ்சம் இரு, உறவு மாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். எங்க போறாங்க? ஹோட்டல் புளி ஹில்ஸ், ஹோட்டல் புளி ஹில்ஸ், ஹோட்டல் புளி ஹில்ஸ். நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை, இது சத்தியம். இது சத்தியம். Follow me. இப்ப வரப்போற ஆளு ஊட்டிக்கே பெரிய பிஸ்தா, பாக்குறதுக்கு அம்சத் கான் மாதிரி இருப்பான். 2 டஜன் பிளேடு, 3 டஜன் பேனா கத்தி வச்சிருப்பான். ஐயோ, பிளேட எடுத்தான்னா எந்த இடத்துல அறுப்பான்னு அவன் தெரியாது. என்ன குருடனா? அப்புறம் தெரிஞ்சுக்குவ. அடிச்சான்னா அப்படி அடிப்பான். எப்படி அடிப்பானா? எப்படி அடிப்பான்? பயங்கரமா அடிப்பான். ம். அவங்கிட்ட விஷயத்த சொல்லி பணத்தை கொடுத்திருக்கேன். ம். நீ குறுக்க போய் எதுவும் பேசிராத. நான் ஏன் பேசுறேன்? சத்தம் கேக்குது. ம். He's coming. ஒரு சிகரெட் அணைச்சான்னு வச்சுக்க, அன்னைக்கு 3 கொலை விட போகுதுன்னு அர்த்தம். ஏண்டா, அம்ஜத் கான் மாதிரி இருப்பான்னு அஸ்ரானி மாதிரி கூட இல்ல. ஆள் அடிக்கிறவனை கூட்டின்னு வர சொன்னா கோழி அடிக்கிறவனை கூட்டின்னு வந்திருக்க. கோழியா அடிப்பான். அது 6 ல இருந்து 8 மணி வரைக்கும். இது ஓவர் டைம், பேசாத. எனக்கு என்னமோ இந்த தாடிக்காரன் அடிப்பான்னு நம்பிக்கையே இல்ல. ஐயோ, அவன் கையில வச்சு ஆட்டானே இது எது? விசிலு. ம். அத வாயில வச்சு அடிச்சான்னா 50 பேர் ஓடி வருவாங்க. எதுக்கு? அடிக்கிறதுக்கு. அப்ப இவன் ஊதுறதுக்கு. வணக்கம் மச்சான். மச்சான் வாயிலே ஊதுறாரு. சார், எஸ், ஆள அடிக்கணுமா முடிக்கணுமா? ஐயோ, முடிச்சிடாதீங்க. சம்பளம் கொடுக்கற முதலாளிங்க. லேசா கீரை கூட விடாம மிரட்டி என் ஒய்ஃப் கூட்டிட்டு வந்திருக்கேன். அது கொஞ்சம் கஷ்டமான சமாச்சாரம் ஆச்சே. அப்படித்தான் சொல்லுவாரு. அந்த காலத்திலேயே வாயில வச்சு அடிப்பாராம். ஆளுங்கெல்லாம் பொத்தன விழுந்துருவாங்களா? எது? விசிலையா. உங்க ப்ராப்ளம் சால்வ்டு. அதுக்கு நான் கொஞ்சம் விசில லேசா ஊதணும். ஆமா, ஆளு எப்ப வருவாரு, எங்க வருவாரு, எப்படி வருவாரு? இதோ இப்படி. அதோ அந்த வண்டியில வராரே அவர்தான். மெதுவா மெதுவா. என்ன நான் நடுரோட்ல சவாரி விடுறீங்க? என்ன சமாசாரம்? மரியாதை பொண்ணை விட அனுப்பிச்சுவை. அனுப்புறேன்னா கழுத்தை திரியிடுவேன், கைய முறிச்சிடுவேன், காலை உடைச்சிடுவேன். ஐயோ, என்னடா இது வம்பு? அம்மா போமா. என்னடா இது? அம்மா, இதெல்லாம் அது போன முடியாங்க வேலையா? அவ்வளவு மோசமான ஆட்டோட சிறையில வச்சிருக்க இல்லையா? அப்ப போறியா இல்லையா? மாட்டியா? சரி, வேற ஏன் வேலையா பாக்குறேன். அண்ணா, அந்த பொண்ணை இப்ப அனுப்ப முடியாது. என்ன செய்திகள்? ஏடா, 3 பேரா வந்தா தாங்காது. ஒவ்வொருத்தரா வாங்க.